வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இது நேர்மறையாக பேசுவது. டாக்கிங் த டாக் நாட் ஃபார் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிறது, எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கிறது, தவறான விஷயங்களை எடுத்து சொல்கிறது, அதுபோல் இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை தெளிவாகவும் வேகமாகவும் விரைவாகவும் அதே நேரத்தில் சிறப்பான முறையிலும் எடுத்து சொல்வது எங்கனம். சென்ற பதிவில் பார்த்தோம் எலக்யூஷன் சொன்னால் வகுப்பறையில் ஸ்கூல் போகிற பசங்க சில டாப்பிக்கில் தலைப்பில் ஒரு செய்திகளை சேகரித்து பகிர்ந்து கொண்டு அதை எல்லாருக்கும் முன்னாடி பேசுறது, அது தயார் பண்ணிக்கிட்டு பேசுறது எலக்யூஷன். எக்ஸ்டம்போர் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. எக்ஸ்டம்போர்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து சேகரித்து நம்மளுக்கு சில பதிவுகளுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். அதாவது நியூரல் நெட்வொர்க், நியூரல் லூப், சென்ட்ரல் டெண்டன்சி அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு இடத்துலையும் ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் அப்படின்ற தலைப்பில் பேசும்பொழுது நிறைய செய்திகளை நம்ம பகிர்ந்துருக்கிறோம். ஆனால் அதுபோல் பகிர்ந்து கொள்வது எதற்கு, அதற்கு ரிலேட்டடாக அதுக்குள்ளே தொடர்புடைய சில செய்திகளை நம்ம பேச துவங்குறோம்னு சொன்னால் அந்த நம்ம மூளையில் இருக்கிற அந்த நெட்வொர்க்கு, அந்த நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த ஃபோல்டர் என்ன பண்ணோம், அதுவாக அதற்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒன்றா தொடர்ந்து திறந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அது திறந்து காட்டணும்னு சொன்னால் நம்ம நினைவில் அந்த செய்திகள் வரிசையாக அடுத்தடுத்து வரும். அப்படி வரும்பொழுது எந்த விதமான ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல், குட்டி ஷீட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம தொடர்ந்து அந்த டாப்பிக்கில் பேசிக்கிட்டே வரோம். ரிலேட்டட் டு த டாபிக் கிவிங் அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்டம்போர். எக்ஸ்டம்போர் என்ன பண்ணுறோம், டெலிவரிங் த லெக்சர் எக்ஸ்டம்போர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டம்போராக நம்மளால் பேச முடியுது. அதாவது கடல் மடை திறந்த வெள்ளம் போல தொடர்ந்து பேசுகிறோம். அதுவே சில நேரத்தில் கோவப்பட்டு பேசுகிறோமா இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். இல்லை சாதாரணமாக இயற்கையான ஒரு சூழலில் நம்ம அமைதியான மனநிலைமையோட முக்கியமான செய்திகளை பரிமாறிக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு மந்த மாருதம் போல் இருக்கும். சூறைக்காற்றுக்கும் மந்த மாருதத்துக்கும் எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குது. சூறைக்காற்றுன்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வீசும். அது எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் அதனோட வேகம் இருக்கே 40 கிலோமீட்டர் இருந்தால் பரவாயில்ல இருக்கும். 80, 70, 90 அப்படின்ற அத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும் பொழுது அது சூறைக்காற்று. ஆனால் நம்ம ஒரு கடற்கரையில் தான் இருக்கிறோம், ஆனால் அங்கே வேகமாக தான் காற்று வீசுறது, ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு சந்தன மர தோட்டம் இருக்கு. அது சந்தன மரம் தோட்டத்தில் இல்லை, அது ஒரு காடு, அதுபோல் இருக்கிற ஏரியாலெல்லாம் வருதுன்னு சொன்னால் அது மந்த மாருதமாக இருக்கும். மாருதம் என்று சொன்னால் மாலை நேரத்தில் வீசக்கூடியது. அது மந்த மாருதம் சொன்னால் லைட்டாக அப்படி போகும், இனிமையான வாசனைகளை முகர்ந்து கொண்டு வரும். அப்படி என்ன பண்ணோம், த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த ஏரியா அப்படின்னு. எப்படி அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த ஏரியா போல் இருக்கோ அதுபோல் அந்த சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாருக்கும் ஏற்புடையதாகவும் இனிமையானதாகவும் மனதில் மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது என்னது, எக்ஸ்டம்போர். அந்த எக்ஸ்டம்போரான ஸ்பீச் எதிலெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னு கேட்டால், ஒரு ரிலேட்டட் டு த டாபிக், ஒரு சப்ஜெக்ட், ஒரு ரிசர்ச் சமாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம், அந்த ரிசர்ச் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்க தான் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே மந்த மாருதம் போல இருக்கும். அடுத்தது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு சொல்கிறோம். அதாவது நம்மளோட குணாதிசயங்களை, சிறப்பான குணாதிசயங்களை பற்றி சொல்வது, 3 விதமான குணங்களை பற்றி சொல்வது அப்படின்னு சொல்லி அதுக்கு தொடர்புடையதாக இருந்தால் அந்த அதுபோல் லெக்சர் எப்படி இருக்கும், அந்த விரிவுரை எப்படி எக்ஸ்டம்போராக இருக்கும். அதே நேரத்தில் அதுவும் மந்த மாருதம் போல மனம் வீசுவதாகவும் இருக்கும். அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். இப்போ ஒரு வார்த்தை சொன்னோமே, இட் ஸ்ப்ரெட்ஸ் த ஃப்ராக்ரன்ஸ் டு த என்டையர் ஏரியா அப்படின்னு. அதுபோல் அந்த ஏரியாவுக்கு எல்லா இடத்துலையும் அது போய் சேரும். அது எப்படின்னா ஒரு கடற்கரையில் வீசக்கூடிய இனிமையான மாலை நேரத்து காற்று போல. அந்த விண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லமே, அந்த விண்ட் ப்ளோ எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த தட்பவெப்ப நிலைக்கு நம்மளோட மேப்பில் சில படமெல்லாம் போட சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல் படிக்கும்பொழுது. அதுக்கு ஒரு ஆரோ மார்க் போயிட்டு அந்த மாதிரி காற்று அடிக்கும்னு. அந்த மாதிரி வேகத்தில் எந்த வேகத்தில் காற்று அடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆரோ மார்க்கை காமிச்சு கொடுத்தா இந்த திசையில் இவ்வளோ வேகமாக காற்று அடிக்கும் 12 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க.
அது நிஜமாக 12 கிலோமீட்டர் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சாதாரணமாக வீசக்கூடிய காற்று ஒரு 9லேருந்து 12 கிலோமீட்டருக்குள்ளே வீசும்னு சொல்லுவாங்க. அது மழை காலத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அந்த மந்த மாறுதம் போல் அந்த வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தாலும், இல்லை ஒரு வகுப்பறையில், இல்லை ஒரு பட்ட மேற்படிப்பில் ஆராய்ச்சி நிலையில் படிக்கக்கூடியவங்களுக்கு நடுவில் பேசக்கூடியதாக இருந்தாலும், அதுபோல் செய்திகள் ரிசர்ச் பென்ட் ஆஃப் மைண்டுக்கு நடுவில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்பொழுது அந்த அத்தகைய லெக்சர் எப்படி இருக்கும்? எக்ஸ்டம்போரராக இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து மந்தம் மாறுதம் போல் இருக்கும். ஸோ அதனால் பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இது கோவப்பட்டு சண்டை போடுறாங்க, கோவப்பட்டு வார்த்தைகளோட தடிமனாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி இங்கே நம்ம பேசவே இல்லை. வி டோன்ட் ஹேவ் எனி பிஸ்னஸ் டு ஸ்பீக் டு தெம். அந்த மாதிரி ஸ்பீக் அபவுட் தெம் ஆல்சோ. அவங்களக்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான ஹோல்டும் இல்லை. அவங்கள அதுபோல் எப்படி பேசுறது அதை பற்றி தெளிவுபடுத்துறதுக்கும் நம்ம இங்கே இல்லை. நம்ம பேசுறது ஸ்பீக்கிங், டாக்கிங் த டாக் பாசிட்டிவ்லி. டாக்கிங் த டாக் என்ன எலக்யூஷன் போலவும், ஒரு சோஷியல் கேதரிங்கில் சொல்கிறதுக்கும், ஒரு எக்ஸ்டம்போராக பேசுகிறதுக்கும், அதுபோல் பேசுகிறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இவை அனைத்தும் மனதில் ஒரு இனிமையை வளர்க்கும். நம்ம ஒரு லெக்சரை கேட்டுட்டு வந்தோம்னு வைங்க, தட் வில் கிவ் எ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸில் கீழே இருக்கே ஒரு அமிக்டாலா, அது ரொம்ப திருப்தியானதாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஏற்புடைய கருத்துக்கள் அங்கே இருக்கும். என்ன, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு லேவண்டர் கலரில் அங்கே ஒரு லைட்டை அது மூளைக்குள்ளே ஒளிவிட்டு காட்டும். ஏன் ஒளிவிட்டு காட்டுறதுன்னு சொன்னால், ஐ எம் ஹாப்பி அப்படின்றத சொல்லும் அது. அதனால் எத்தனை முறை நம்ம யோசித்தாலும் தெளிவாகவும் இனிமையாகவும் பேசுவது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்வது மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.